மாதம்தோறும் 4 மில்லியன் பார்வையாளர்களைச் சென்றடையும் நமது நியூஸ் டைம் டிஎன் சேனலில் உங்களது விளம்பரங்கள் இடம்பெற வேண்டுமா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 7603836167. உங்களது பிசினஸை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல எங்களுடன் இணையுங்கள். வணக்கம். நியூஸ் டைம் டிஎன் நேயர்களுக்காக நான் தாமோதரன் பிரகாஷ், தெருக்கூத்து பகுதிக்காக. ஒரு படத்துல ரஜினிகாந்த் சொல்வார் பிரபு கிட்ட, அவங்க மனைவி ஜோதிகாவை பார்த்து சொல்வார். அவர் என்ன சொல்வார்னா, முழுதாக சந்திரமுகியாக மாறிய கங்காவை பார் அப்படின்னு சொல்வார். முழுசா பாஜகவாக மெல்ல மெல்ல மாறிக்கொண்டிருக்கிறார் பெரியாரின் லீடரான அண்ணன் விஜய். இவர் 11 மணிக்கு கிளம்புனாரு, 12 மணிக்கு மதுரைக்கு போய் சேர்ந்தாரு. அங்கேருந்து நேரா தாய் ரிசார்ட்னு ஒரு ரிசார்ட்ல போய் தங்கினாரு. 4 மணிக்கு குளிச்சுட்டு அவரு கோவிலுக்கு போறாரு. அந்த கோயில் முன்னாடி பல ஆச்சாரங்களுடைய கோயில். இந்த ரத்தன் பண்டிட் வெற்றிவேல் அப்படின்னு ஒரு டுபாக்கூர் ஊத்துக்குழி கிளி ஜோசியர் ஒருத்தர் அவர் கூடவே இருக்கு. அந்த ஊத்துக்குழி கிளி ஜோசியர் ஒரு காலத்தில் ஜெயலலிதா கிட்ட நெருக்கமாக இருந்தார். ஜெயலலிதா அடித்து துரத்திச்சு, சசிகலா அடித்து துரத்திச்சு. அதுக்கப்புறம் அவர் டெல்லிக்கு போனார், அவர் சிங்கப்பூர் போனார். ராடன் பண்டிட் வெற்றிவேல் அப்படின்னு தன்னோட பேரை மாற்றிக்கினார். அதுக்கப்புறம் ஒரு 3 யூடியூப்பில் விஜய் ஜெயிப்பாருன்னு சொன்ன உடனே விஜய் பக்கத்தில் சேர்ந்துட்டார். அவரை செய்தி தொடர்பாளரும் மாற்றிட்டாங்க. இப்போது ராடன் பண்டிட் வெற்றிவேல் இன்னொரு காரியம் பண்ணியிருக்காரு. அதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். அவர் என்ன சொல்லியிருக்காரு, சூரசம்ஹாரம் நடந்த திருச்செந்தூர் கோவிலுக்கு போய் நீங்கள் வழிபட்டீங்கன்னா உங்கள் பாப வினைகள்லாம் தீரும். நீங்கள் களத்தில் நிறைய எதிரிகளை வீழ்த்துறீங்க. அந்த எதிரிகளுடைய சாபம்லாம் உங்களை சுற்றி இருக்கும். அதெல்லாம் நீங்கள் போக்கணுன்னா அந்த கோவிலுக்கு நீங்கள் போகணும் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பில்டப் கொடுக்குறாரு. சரி, பில்டப் கொடுத்தாரு. சரி, அந்த பாரம்பரியமிக்க கோவிலில் இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் என்னென்னா, ஹிந்து அல்லாத யாராவது ஒருத்தர் அந்த கோயிலுக்கு போனால், நான் முழுவதுமாக இந்து மத நம்பிக்கைகளுக்கு கட்டுப்பட்டு நடப்பேன் அப்படின்னு ஒரு உறுதிமொழி கொடுக்கும். அதில் உறுதிமொழி கொடுக்கறதுன்றது சாதாரண இல்லை. அதில் எழுதி இருக்கும். அதை எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்த பிறகுதான் அந்த கோயிலுக்குள்ளே போக முடியும். சட்டை இல்லாமல் போகணும், மேலே துண்டு அங்கவஸ்திரம் மாதிரி போட்டுக்கலாம், மற்றபடி சட்டை இல்லாமல் போகணும். இதெல்லாம் திருச்செந்தூர் கோயிலோட மகிமைகள். அண்ணன் போயிட்டு, நான் முழுவதுமாக இந்து மத கோட்பாடுகளின்படி இந்து மத ஏற்றுக்கொள்கிறேன், இந்து மத கோட்பாடுகளின்படி நான் நடந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கைப்பட கடிதம் எழுதி கொடுத்திருக்காரு. கிறிஸ்தவ மதத்துல விக்கிரக ஆராதனைகள் இல்ல. இயேசுவையே விக்கிரகமா வைக்கிறது சம்பந்தமா சில கிறிஸ்தவ அமைப்புகளுக்குள்ள சர்ச்சில் பிரச்சனை இருக்கு. பல சர்ச்சுகள்ல இயேசு கிறிஸ்து உருவமாவே இருக்க மாட்டார். மாதாவை கும்பிடுறவங்க எல்லாம் இருக்காங்க, இயேசு கிறிஸ்துவ கும்பிடுறவங்க எல்லாம் இருக்காங்க. இவங்கெல்லாம் ஆர்சி பிரிவை சேர்ந்தவங்க. இவங்க என்னன்னா, ஒரு உறுதிமொழி கிறிஸ்தவ மதத்தில் கொடுப்பாங்க. தேவனை அல்லாமல் வேறு எந்த கடவுள் விக்கிரகத்தையும் நான் தொழமாட்டேன் அப்படின்றது தான் கிறிஸ்தவ மதத்தோட பேசிக் கோட்பாடு. இவர் திருச்செந்தூர் கோயிலுக்கு போகும்போது அந்த கிறிஸ்தவ மதத்தோட பேசிக் கோட்பாடை ஜோசப் என்கிற தூக்கி போட்டு நான் இந்து விதிமுறைகளுக்கு, இந்து மதத்தின் அனைத்து விதிமுறைகளுக்கும் கட்டுப்படுவேன் அப்படின்றது இந்து அறநிலையத்துறை இந்து அல்லாதவர் அந்த கோயிலுக்கு எழுதி வாங்குற ஒரு கான்செப்ட். அந்த கான்செப்ட்ல அண்ணன் கையெழுத்து போட்டிருக்காரு. அது கையெழுத்து போட வச்சவர் ராடன் பண்டிட் வெற்றிவேல். இவர் அது மட்டும் பண்ணா பரவாயில்ல. இந்த சந்திரமுகியா மாறும்பொழுது அடுத்ததுன்னா சந்திரமுகியா நடந்துக்கணும் இல்லையா, அதுக்கான வேலைகள்லையும் ஈடுபடுறார். அதாவது என்னன்னா, மத்திய அரசு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்கு. அதில் 130 சீட்டு டிஎம்கே ஜெயிக்கும், டிஎம்கே ப்ளஸ் அலையன்ஸ். அதில் 120 சீட்டு டிஎம்கே ஜெயிக்கும், ஒரு 136 சீட்டு வரைக்கும் திமுக கூட்டணி வரும். ஆனால் 80 சீட்டு ஏடிஎம்கே ஜெயிக்கும். விஜய் கட்சி 30 சீட்டு ஜெயிக்கும். அப்போது அதிமுக 80, விஜய் 30 அப்படின்னும்போது, முதல்ல இவங்க விஜயோட பிரச்சாரம்னா கூட்டணி மந்திரி சபை, ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற கான்செப்டில் வராங்க. இப்போது 80 பேர் ஏடிஎம்கே 30 பேர் விஜய் வந்ததுன்னா, ஏற்கனவே ஒரு மத்திய அமைச்சர் சொன்னார், நாங்கள்
விஜயோடு சேர்ந்து கூட்டணி ஆட்சி அமைப்போம் அப்படி மகாராஷ்டிராவை சேர்ந்த ஒரு மத்திய அமைச்சர் வந்து தமிழ்நாட்டில் சொல்லிட்டு போனார். அதை தான் திருமாவளவன் எதிரொலித்து விஜய் பாஜகவுடன் இணைந்து கூட்டணி அமைப்பார் அப்படின்னு. இப்போது இந்த 80 சீட்டு ஜெயிக்கிறதுன்றது வந்து அதிமுக ப்ளஸ் கூட்டணி. அதில் வந்து சௌமியா அன்புமணி வந்து டெப்டி சீஃப் மினிஸ்டர் சீட் கேட்குறாங்க. இப்போமே ஆரம்பிச்சிருச்சு. பாஜக வந்து டெப்டி சீஃப் மினிஸ்டர் சீட்டு கேட்குது, அதுவும் ஆரம்பிச்சிச்சு. இப்போ விஜய் கட்சியோட கூட்டணி வரும்போது விஜய் கட்சிக்கு டெப்டி சீஃப் மினிஸ்டர் போஸ்டிங் கொடுப்பாங்க, ஆட்சியில் பங்கும் கொடுப்பாங்க, அதிகாரத்தில் பங்கும் கொடுப்பாங்க. அப்போது இப்படி வந்ததுன்னா எப்படி? ஓட்டு பெட்டிக்குள்ளே எந்த பாம்பு பதுங்கி இருக்குன்னு தெரியல உங்களுக்கு, எந்த பாம் வந்து பதுங்கி இருக்கு அப்படின்றது தெரியல. ஆனால் இவங்க வந்து கூட்டணி ஆட்சி அமைக்கிறதுக்கான எல்லா நெகோசியேஷனையும் ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி இந்து கோயிலுக்கு போய் நான் இந்துவாக இருப்பேன்னு கிறிஸ்தவ மத தலைவர், பெரியாரின் தொண்டர், பெரியாரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டவர் வந்து ஒரு இந்து கோயிலில் இப்படி கையெழுத்து போடுவாரா? ரைட்டா? அப்படிப்பட்ட கோயிலுக்கே போக மாட்டார் அவர். அப்படிப்பட்ட கண்டிஷன் இல்லாத கோயில்கள்லாம் இருக்குது. பழனி கோயில் இருக்குது, வடபழனி கோயில் இருக்குது, திருத்தணி கோயில் இருக்குது, எவ்வளோ கோயில், முருகன் கோயில் இருக்குது, ஆறுபடை வீடு இருக்குது, மருதமலை இருக்குது, ஏகப்பட்ட கோயில்கள் இருக்குது. அங்கே போகலாம்ல. ஆனால் இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கக்கூடிய கோயிலில் போயிட்டு நான் இந்துன்னு கண்டிஷன் போட்டு வர்றவர் ஏன் அந்த கண்டிஷனுக்குள்ளெல்லாம் வர்றாருன்னா, அவர் பெரியார கொள்கை தலைவரை அப்படின்றதில் நிராகரிச்சுட்டு அவர் அடுத்த கட்டமாக வந்து பாஜகவோடு சேர்ந்து, பாஜக அதிமுகவோடு சேர்ந்து கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் தயாராகிறது. இவர் வந்து இந்து கோயில்களுக்கு இங்கே போகிறாரு, த்ரிஷா தனியாக கோயில்களுக்கு போயின்னுக்கிறாங்க. ரைட்டா? அந்த அம்மாவும் அவங்களோட காரில் பார்த்திங்கன்னா சிலுவை செயின் எல்லாம் வச்சுருக்காங்க. அது அந்தோனியார் கோயிலில் இவருக்கு விஜய்க்கு கொடுத்த சிலுவை செயின், அதை வந்து த்ரிஷா காரில் வச்சுருக்காங்க. ஆனால் அவங்களும் இந்து கோயில்களுக்கு தான் போகிறாங்க. இப்போ த்ரிஷா ஆர்எஸ்எஸோட ரொம்ப தொடர்பு உடையவங்க. த்ரிஷாவோடைய உறவினர்கள் ஆர்எஸ்எஸில் இருக்காங்க. அந்த டீம்லேருந்தும் பேச்சுவார்த்தை நடக்கிறது. அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அபினேஷ்னு ஒருத்தன், பாஷ்யம் கன்ஸ்ட்ரக்ஷன், அவன் வந்து வரம்பு மீறுறது, எல்லை மீறுறது, எந்த கட்டுப்பாட்டையும் மீறுறது தான் அவனுடைய வேலையே. அந்த அபினேஷ் தான் வந்து எடப்பாடிக்கும் அமித்ஷாவுக்கும் இடையே தூதராக இருந்தவன். அவன் வந்து விஜய்க்கு ஃப்ரெண்டு அபினேஷ். அந்த அபினேஷ் வந்து விஜய் கூட ஒரு ரெட்டி இருப்பான், அந்த ரெட்டிக்கும் ஃப்ரெண்டு. இந்த அபினேஷ், ரெட்டி, இந்த டீம் எல்லாமே வந்து இந்த டீமை எல்லாத்தையும் அனுப்பி அமித்ஷா வந்து ஒரு பெரிய பேச்சுவார்த்தையை வந்து நடத்திக்கிட்டு இருக்கார். எப்படி 80+30 அப்படின்னு அதிமுகவும் தாவேகாவும் வந்ததுன்னா அடுத்தது ஆட்சி அமைக்கிறது 110 வந்துடுச்சு. இன்னும் ஒன்று 7 தானே தேவை. 7ல் எப்படி எடுக்கிறது அப்படின்றது தான் இவங்களுடைய கணக்கு. ஸோ இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில் முழுசாக சந்திரமுகியாக மாறி நிற்கிற கங்காவா அண்ணன் விஜய் மாறிவிட்டார் என்பது தான் நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள். இவங்க எந்த அளவுக்கு கற்பனையில் இருக்காங்கன்னா, 234 சட்டமன்ற உறுப்பினர்களை கூப்பிட்டு விஜய் பேச போகிறாரு. சீரடி போகிறாரு, சாய்பாபா கோயிலுக்கு போகிறாரு, அதுக்கப்புறம் எம்எல்ஏக்கள் கூட்டத்தை நடத்துகிறாரு பனையூரில். கூட்டத்தில் என்ன சொல்ல போகிறாருன்னா, பயங்கர நம்பிக்கை விஜய்க்கு. என்னென்னா, நீங்கள் யாரும் வந்து கவுண்டிங்கில் வெளியில் போயிடக்கூடாது. ஏதோ நம்ம வந்து எண்ணிக்கையில் தோற்றுட்டு வரோம், எண்ணிக்கையில் சுருங்கிட்டு வரோம், அதனால் நம்ம தோற்றுருவோம்னு நினச்சி வெளியில் போகாதீங்க. திடீர்னு ஏறலாம். கவுண்டிங்கில் ஒரு பூத்தில் வந்து திடீர்னு நமக்கு எண்ணிக்கை ஏறலாம். அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் வந்து இது வந்து ஒரு பெரிய ரேஸு, பெட்டிங்கு. ரைட்டா? இப்போ பெட்டிங் நடத்துகிறவங்கலாம் சென்னையில் பார்த்தீங்கன்னா 100க்கு 75 பேர் வந்து திமுக ஜெயிக்கும் தான் பெட்டிங் கட்டிக்கிட்டு இருக்கான். ஆனால் எல்லாத்துக்குமே சென்னையில் பெட்டிங் நடக்கும். மழை பெய்யுமா மழை பெய்யாதான்றது கூட பெட்டிங் நடக்கும் டெய்லி சவுகார்பேட்டில். அது மாதிரி பெட்டிங் கட்டுறவன்லாம் 100க்கு 75 பேர் வந்து திமுக ஜெயிக்கும் தான் கட்டிக்கிட்டு இருக்கான். அவன் வந்து காசு போட்டு பெட்டிங் கட்டுறான், அதனால் அவன் கரெக்டாக தான் கட்டுவான். திமுக ஜெயிக்குன்றது மாதிரி தான் அவன் பெட்டிங் கட்டிக்கிட்டு இருக்கான். ஆனால் இவரோட பெட்டிங் வேறு மாதிரி இருக்குது.
தாவேகா வந்து பெரிய அளவுக்கு ஜெயிக்கும், கூட்டணி மந்திரி சபை, அமைச்சரவை, அதில் அப்படியே இருந்துட்டு நான் ஃப்யூச்சர் பிளான் கேளுங்க. அப்படியே இருந்துட்டு கடைசியில் வந்து அந்த கூட்டணியிலேருந்து வெளியில் வந்து அதிமுகவையும் திமுகவையும் திட்டி மாற்றத்துக்கு விஜய் தான் தேவை, விஜய் மீண்டும் முதலமைச்சராகுங்க அப்படின்னு 2031 சீன் போட்டுக்கலாம். அது வரைக்கும் பவரை அனுபவிக்கலாம் அப்படின்றது தான் இப்போது விஜயோட பிளான். அந்த நம்பிக்கையில் தான் விஜய் வந்து இப்போது இறங்கிக்கிட்டு இருக்கார். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இது ஒரு சைடு ஆஃப் த ஸ்டோரி. இன்னொரு சைடு ஆஃப் த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் வந்து 160+ வந்து வரும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். எடப்பாடி வந்து 140 ஏடிஎம்கே வரும் அப்படின்னு நினைக்கிறார். சத்தியமூர்த்தின்னு ஒரு நல்லவன் இருக்கார், உளவுத்துறையில் முன்னாடி அதிகாரியாக இருந்தவர். அந்த சத்தியமூர்த்தி போன பார்லிமெண்ட் தேர்தலையும் பயங்கரமாக சொன்னார், 20 எடப்பாடி ஜெயிப்பார், 30 எடப்பாடி ஜெயிப்பார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். அவர் தான் இப்பவும் சொல்கிறார் 140 வந்து எடப்பாடி வந்து ஜெயிப்பார் அப்படின்றது. இப்போது இவங்க நம்புறது, அமித்ஷா, விஜய் இவங்கெல்லாம் நம்புறது வந்து மத்திய அரசு உளவுத்துறை கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்டு. அதில் வந்து ஒரு 30 சீட்டு வந்து விஜய் வருவார் அப்படின்ற மாதிரி ஒரு ரிப்போர்ட்டை வந்து அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போது இதெல்லாத்தையும் பார்த்துட்டு அண்ணன் வந்து ரொம்ப இதுவாக இருக்கார். இதில் வந்து முதல்வர் சைட்லேருந்து நம்ம சொன்னோம் 160+ வந்து திமுக கூட்டணி ஜெயிக்கும் அப்படின்றதுல. அதில் 140 சீட் வந்து திமுகவே ஜெயிக்கும் அப்படின்றது முதல்வர் சைடோட கால்குலேஷன். காங்கிரஸ் வந்து படுதோல்வி சந்திக்கும், விசிகா வந்து அவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணாது. ஆனால் விஜயகாந்த் கட்சி வந்து கொடுத்த 10 தொகுதியில் ஒரு 6 தொகுதி ஜெயிச்சிரும். ரைட்டா? 140 சீட் வந்து திமுகவே ஜெயிக்கும், 36 சீட் வந்து கூட்டணி கட்சி ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி தான் இவங்களுடைய இது வந்து முதல்வர் சைடோடைய கால்குலேஷன்ஸு. அண்ணன் விஜயுடைய கால்குலேஷன் இந்த சைடு இப்படி, அண்ணன் எடப்பாடியுடைய கால்குலேஷன் 140 சீட் வந்து நம்ம ஜெயிப்போம் அப்படின்றது அண்ணன் எடப்பாடியோட கால்குலேஷன். இப்படி கால்குலேஷன் போட்டுக்கிட்டே இருக்கும்போது நடுவில் அண்ணன் அண்ணாமலை வந்து திடீர்னு க்ரீம் பேண்ட்டு வெள்ளை சட்டை போட்டு எலெக்ஷன் டைம் அன்றைக்கி தோன்றினார். தோன்றின உடனே நான் எப்போவுமே காக்கி பேண்ட் போடுவேன், காக்கி க்ரீம், அந்த க்ரீம் கலர் காக்கி பேண்ட் போடுவேன். ஏன்னா விஜய் ரசிகர்கள் எல்லாம் யூனிஃபார்மாக அந்த பேண்ட் போட்டு வந்தாங்க. அண்ணனும் அதே பேண்ட்டை போட்டு வந்தார். ஏன் அப்படின்னு கேட்டேன்னா, அண்ணன் வந்து ஒன்று தனி கட்சி ஆரம்பிக்க போகிறார் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே, அப்படி இல்லைன்னா அவர் விஜய் கட்சியில் வந்து சேர்றதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு. ஆந்திராவிலேருந்து எம்பி ஆகி அமைச்சர் ஆவார்னு அவங்க ஆளுகளை இப்போது கிளப்பி விட்டு பூதத்தை கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த பூதங்கள் வந்ததை தாண்டி அண்ணாமலை வந்து இந்த சைடு போக போகிறார், விஜய் கட்சியை நோக்கி போக போகிறார் அப்படின்ற மாதிரி சிக்னல்கள் வந்து தெரியுது. இதை வந்து விஜயோ புஷி ஆனந்தோ அவங்க சர்க்கிளில் இருக்க குவார்ட்டர்ஸில் இருக்கவங்க அதை வந்து உறுதி பண்ணலை. புஷி ஆனந்த் வந்து எதிர்க்கிறதா மட்டும் ஒரு தகவல்கள் வந்து நமக்கு வந்துக்கிட்டு இருக்கு. எப்படி செங்கோட்டையனை பாஜக தான் விஜய் கட்சிக்கு அமைச்சதோ அதே மாதிரி அண்ணாமலையும் இப்பொழுது பாஜக நீ தனி கட்சி ஆரம்பிக்காத, நீ வந்து விஜய் கட்சியில் சேரு அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணியிருக்கிறதா ஒரு தகவல்கள் செய்திகளாக சுற்றிக்கிட்டு இருக்கு. அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் செய்திகளில் எல்லாமே வதந்திகள் தான். இதுவும் ஒரு விதமான வதந்தியாக இருக்கும் அப்படின்றது தான் இருக்குது. ஆனால் செய்திகளாக சுற்றுறதுனால நம்ம முதல்ல அதை பதிவு பண்ணுறோம். அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, KN நேரு அவர் மேலே வந்து வழக்கு பதிவு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. அமலாக்கத்துறை ஒரு 3 கடிதங்கள் அனுப்பியது. அதில் வந்து 1160 கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்தது, அது போஸ்டிங் போடுறதுல ஊழல் நடந்தது அப்படின்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து வந்தது. அது சம்பந்தமாக ஏன் நீங்கள் வழக்கு போடவில்லை அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றம் வந்து கேள்வி எழுப்பிச்சு. இப்போது அந்த கேள்வியில் கிளாரிஃபிகேஷன் வேண்டி KN நேரு வந்து உயர்நீதிமன்றத்தை அணுகிறாரு. அப்போது உயர்நீதிமன்றம் கேட்டகாரிக்கலாக சொன்னது என்னென்னா, நாங்கள் நேரு மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என எந்த உத்தரவையும் நாங்கள் பிறப்பிக்கவில்லை. முடிஞ்சிச்சா?
நேரு மேலே வழக்கு போடுவார், நேரு கைதாவார், அதுவாவார், இதுவாவார், அப்படி போவார், இப்படி போவார், அத்தனை அமைச்சர்கள் கைதாவாங்க, இத்தனை பேர் ஜெயிலுக்கு போவாங்க அப்படின்லாம் லிஸ்ட்டு வாசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அந்த லிஸ்ட்டை நம்மளும் பல இடங்களில் நம்பி பேசியிருக்கோம். ஆனால் இன்றைக்கி நேரு தன் மீது விழுந்த கரையை கிளியர் பண்ணியிருக்கார். அவர் என்னை கைது செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவிடவில்லை என கிளியர் கட்டாக பேசியிருக்காங்க. ரைட்டுங்களா? இன்றைக்கி முழுக்க முழுக்க ஹிந்து பத்திரிகையில் கூட ஒரு ஆர்டிக்கிள் ஒன்று வந்து பெருசாக வந்து எஸ்ஐஆர் பற்றி. இன்னைக்கு எஸ்ஐஆர் வந்து இன்டென்சிவ் ரிவிஷன் வந்து எலெக்ஷன் டைமில் பண்ணக்கூடாது. இன்டென்சிவ் ரிவிஷன் வந்து எலெக்ஷன் அல்லாத டைமில் ஒரு 1 இயர் டைம் எடுத்து பண்ண வேண்டிய வேலை தான் இன்டென்சிவ் ரிவிஷன்னு. அது வந்து வாக்காளர் பட்டியலில் யார் இடம்பெறணும்னா, ஒருத்தர் வந்து குடிமகனாக இருக்கிறவர் வாக்காளர் பட்டியலில் இடம்பெறணும். ஒருத்தர் குடிமகனாக இருக்கிறாரா இல்லையான்றதுக்கு ஆதார் கார்டு உட்பட பலவற்றை நம்ம பேஸாக வைக்கிறோம். ஆனால் ஒருத்தர் குடிமகனாக இருக்கிறாரா இல்லையா அப்படின்றத வந்து தீர்மானிக்கிறது மத்திய அரசோட உள்துறை தான் தீர்மானிக்கணும். ஆனால் எலெக்ஷன் கமிஷன் எஸ்ஐஆர்ன்ற பேரில் முழுக்க முழுக்க ஒருத்தருடைய சிட்டிசன்ஷிப்பை தீர்மானிப்பது எந்த விதத்தில் சரின்னு ஹிந்துவில் இன்றைக்கி வந்த ஒரு ஆர்டிக்கிள் வந்து கேள்விகளை எழுப்பியிருக்கு. ரொம்ப ரொம்ப நியாயமான கேள்விகள். இந்த எஸ்ஐஆரை பேஸ் பண்ணி தான் வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன் நடக்க போகுது. 29ஆம் தேதி அது முடிஞ்ச உடனே எக்ஸிட் போல் ரிசல்ட்டுகள் எல்லாமே வரப்போகுது. எக்ஸிட் போல் ரிசல்ட்டுகள் எல்லாமே தமிழகத்தில் நடந்து முடிந்த வாக்குப்பதிவு சம்பந்தமான ஒரு பார்வையை நமக்கு கொடுக்க போகுது. அந்த எக்ஸிட் போல் ரிசல்ட்டுகள் எப்படி வருது அப்படின்றத பொறுத்து தான் நம்ம அடுத்த கட்டமாக உண்மையான போலில் என்ன ரிசல்ட் வந்திருக்கும் அப்படின்றது சம்பந்தமாக நம்மளால் பேச முடியும். அந்த மாதிரி ஒரு நிலவரம் என்பது உருவாகும் அப்படின்றத தெரிவிச்சுக்கிட்டு, முழுசாக சந்திரமுகியாக மாறிய கங்காவாக இருக்கிற விஜயை பற்றி நம்ம தெளிவாக பதிவு பண்ணுறோம். நன்றி, வணக்கம்.